வெல்கம் டு BRS vlog. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா வண்டலூர் ஜூ வந்திருக்கோம். அதாவது எங்களை மாதிரி நிறைய அபூர்வங்கள் உள்ள ஒழிச்சிட்டு இருப்பாங்க. எலி கூட பதிக்க வச்சிருப்பாங்க. ஆமா, எல்லாத்தையும் நான் பார்க்கலாம். எலியை பார்க்கறதுக்கால இங்க வரைக்கும் வந்து வீட்டுல ஒரு தேங்காய் உரம் வச்சாலும் வந்து கவிட்டு நிம்மல. இந்த எலி வேற பூங்காக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. நம்ம அப்படி ஒவ்வொரு இடமா வண்டலூர் ஜூல உங்களுக்கு வினோதமான நிறைய விலங்குகள் எங்களை மாதிரி நான் காட்ட போறோம். சரியா? நீலகிரி கருங்குரங்கு. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி மாலா. நம்மளுடைய மூதாதையர்கள் அழகா இருக்குது. அவங்க அம்மாவும் பொண்டாட்டியும் ஓரமாகறாங்க, தனியா அப்பதான் என்ன அர்த்தம்? அடி வாங்கி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். கஷ்டமா இருக்கு. அடிச்சு வச்சா அவ்வளவுதான் செய்வான். அதுக்கெல்லாம் அவன் போட்டோ சண்டை போட்டான் அழுகுறான். வாழ்க்கையில் பிரச்சனையா சண்டை போட்டுருக்கான் ப்ரோ. அவங்க கிட்ட யோசிக்கிறான் ப்ரோ. எப்படி விசாரிப்பான்? அழுகுறான் ப்ரோ அவன். நம்ம கைவிடப்பட்ட ஜுராசிக் பார்க்குள்ள தான் போக போறோம். வாங்க வந்தாச்சு. ஓகே ரைட்டு. இங்க இருந்தே பட்டாம்பூச்சி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அங்கிருந்து தப்பிச்சு அவன் வெளியே வந்து சுதந்திரமா இருக்கும். அதாவது இங்க பட்டாம்பூச்சியோட அட்மாஸ்பியரை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சுத்தி அந்த பச்சிலம் செடி, இந்த பூ, அந்த இயற்கையை வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க. உள்ள பட்டாம்பூச்சி இல்ல, இது உள்ள இருந்த பட்டாம்பூச்சிலாம் தப்பிச்சு ஓடிச்சு நினைக்கிறேன் ப்ரோ. என்னடா ஒரு பட்டாம்பூச்சி கடம் மேலாம் வரேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் வரும்போது ப்ரோ ஒரு 1.5 மாசம் நிறைய இருந்தது பட்டாம்பூச்சியே இல்லை ப்ரோ. அங்க இருக்கலாம், அங்க இருக்கிற இன்னொரு கதை இருக்கு பாரு. இல்ல, வண்ணத்து பூச்சி உலகத்திற்கு வருக. உண்மை சொல்றா? நீ சொல்றது உண்மை கண்டுபிடிச்சா ஒண்ணு ஈயோட மோசமான அதுதான் ப்ரோ. பட்டாம்பூச்சிலாம் தப்பிச்சு ஓடிச்சு. பட்டாம்பூச்சி காட்டுறேன். பட்டாம்பூச்சி இருந்துச்சு மச்சி. ஃபர்ஸ்ட் எல்லாம் வெளியே கிடக்குடா, ஃபுல்லா போயிட்டு இருக்குடா வெளியே. அப்படியே மாத்து ஒரே இப்படி டக்குனு பிளேட் இப்படி தூக்கி போடுறான். 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஊற பட்டாம்பூச்சி இருந்தது ப்ரோ. ஏன் சந்துக்குள்ள கூட்டு போறேன் ப்ரோ. பட்டாம்பூச்சி அப்படியே பாத்துக்க ப்ரோ. ஒரு செகண்ட் பிளேட் இப்படி இருந்த பிளேட் தூக்கி இப்படி மாத்தி போடுறேன். எவ்வளவுக்குள்ள இமேஜினேஷன் பண்ணி இந்த 1.5 மாசம் முன்னாடி வந்தேன் ப்ரோ. அப்ப நிறைய இருந்தது, ஃபுல்லா இருந்தது. கண்மன் படத்துல ஒரு ஹீரோ எடுத்து சொல்லுவாரு தெரியுமா, அப்படி மேல எல்லாம் பட்டா செட்டப்லயே வரும். அந்த மாதிரி நம்ம மேல எல்லாம் உட்கார போகுது. இன்னைக்கு இதை வச்சு ஒரு கண்டென்ட் எடுத்து சீன் போட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல. இப்படி ஆகிட்டேடா. ஆமா, ஏன் பேச மாட்டேன்? ஒரு வித்தியாசமான ப்ரோ. அப்படியே முன்னாடி போய் காவால இருந்துற பொறுப்பு அப்புறம் கவுந்து கிடப்ப நீயும். இங்க பாருங்க, இது நம்ம மானு. இது நம்ம மானு. வா ஜிம்மி, ஜோஸ், டாமி. எனக்கு தெரிஞ்ச இந்த இலையை கண்டிப்பா திங்க மாத்துக்கு. இந்த இலையை ஒரு இலை முடியாது. ஏடா சுபாஷே, அடி இழுத்துட்டு வா மச்சிங்க, வாங்க இழுத்துட்டு வா. மாப்ப முடிச்சுட்டு இதுல ஒண்ணு இல்ல, மாப்ப முடிச்சுட்டு அந்த கொம்பை பிடிச்சு அப்படி இழுத்துட்டு வா மச்சி. தூக்கி குத்துலன்னு குத்துக்கிறோம் அதுக்கு. சாப்பிடுதப்பா. டப்புன்னு ஒரு குத்து வச்சுன்னா சோழி முடிஞ்சேன்னு சார். ப்ரோ கொம்பை பிடிச்சி இழுத்துருவா ப்ரோ. வாடா வெளியூர்ல வந்தா வருது வருது வருது. இங்க நீ வா, இங்க வாடா. அது வருது, பின்னாடி வருது. அங்க ஒண்ணு வருது, அங்க ஒண்ணு. என்ன ரெண்டு வருது பாரு. கூட்டா 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 வாடா. ஏடா வா வா. அப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. வாங்க தெளிக்குவா. உருவிட்டான்டா. பார்க்கவே தெரியல.
அதாவது பட்டது இப்போ என்னாச்சுன்னா நாங்க எல்லாரும் நடுத்து இருக்கோம் தோசை. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருந்து காமெடி பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு வந்து எல்லாம் போய் பார்த்து வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தா வண்டு சவுண்ட்லாம் வருது வீடியோ. நம்மளே இவ்வளவு கவலை தொண்டை தண்ணி வத்த கத்துனாக்கா கேமராமேன் ரொம்ப பாவம். ஏன்னா 1.5 மணி நேரம் எடுத்த வீடியோ எல்லாமே போச்சு. இதுல காமெடி வேற நாங்க வேற பண்ணிட்டு நடக்கோம் மாத்தி மாத்தி. அவ்வளவு பண்ண காமெடி எல்லாம் போச்சு, இருந்து நீங்க பார்த்த சீன் எல்லாம் போச்சு. அவ்வளவு அழகா பேசி எல்லாம் கரெக்டா கொண்டு வந்த வீடியோ எங்களுக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது. எல்லாமே பண்ணி கொண்டு போயிடலான்னு பார்த்தாலுமே கடைசியில இந்த மாதிரி மைக் ஒர்க் ஆகாம போகுது தெரியுமா. அது நாங்க இந்த லாஸ்டா போட்ட 2 மணி நேரத்துக்கு ஹார்ட் ஒர்க். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது கூட ஒர்க் ஆகுதான்னு தெரியல. அது பயமா இருக்கு. அதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியல. அதுல டெம்பரேச்சர் மொபைல் டெம்பரேச்சர் ஹைங்குது. எப்படிடா மத்த விளாகர்ஸ் வீடியோ பார்க்கணும் எப்படி போடுறாங்க எனக்கு அதான் புரியல. எப்படிடா முடியுது? 1008 பிரச்சனை. சத்தியமா முடியல நம்ம. சரி வாங்க ஜோசை, இப்ப ஆரம்பிச்சாதான் சாயங்காலம் 5 மணிக்குள்ள முடிக்க முடியும். அதுக்கு சரி அப்படி பையன் குரங்கு விளாக கண்டினியூ பண்ணுவோம். நாங்க விடாமுயற்சியோட ஆரம்பிக்கும். விடாமுயற்சி. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, இது என் ஃப்ரெண்டு குரு. நாங்க 2 பேரும் எங்க வந்திருக்கோம்னா ஜூக்கு வந்திருக்கோம், வண்டலூர் ஜூக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு குரு வந்து தண்ணி பாலைவனத்துல தேடி தண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தண்ணி வர ஒரு குழாவை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் தண்ணி பிடிக்கிறோம். அச்சடி பொம்மை மாதிரி இருக்கு பாரு ஜோசே. புல்லட் ஜாக்கெட்டால சாக்கடையில முங்கி எந்திரிச்சு வந்திருக்குடா. அது என்னது நக்கில காண்டாம இருக்கத்தான் நேர்ல பார்த்தாச்சு. சோறு போற அங்கிள் அங்க இருக்கு. அது நினைச்சினப்ப ஒரு முட்லாம் செவுத்த உடச்சு நினைச்சிட்டு போயிரும்பத்துக்கு. ஏன் வெளியே போனோம்? சோறு வேலைக்கு சோறு போடுறாங்க, குளிக்க தண்ணி குடுக்குறாங்க, இங்கேயே கிடக்கும் அது. ஆமா, இது அதோட வைஃப் ஜோசே. இன்னும் இல்ல நிறைய. அது என்ன எப்படிப்பா பின்னாடி திரும்பினோடனே இது அதோட வைஃப்னு சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் அது போச்சு, இது ஆணு நிறைய தொங்குது அப்படின்னா கரெக்டா இது பின்னாடி திரும்பினோடனே இது பொண்ணு தான், இது அதோட வைஃப். 1 கிலோ தக்காளியை வாங்கி இப்படி தூங்க பையில படுத்திக்கிட்டு வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம எங்க நிக்கோம்னா யானையை பார்த்துட்டு இருக்கோம். இது 2மே பெண் யானை, ஆண் யானை இல்ல. எப்படி ப்ரோ நீ கண்டுபிடிக்கிற? அது பொம்பளை இது ஆம்பளை, நீ ரெண்டும் கொம்பு இல்லடா. கொம்பு இருந்தா ஆண் யானை, கொம்பு இல்லாட்டி பெண் யானை. நீ அப்படி பார்த்தா நீ யானை கொம்பு வச்சு வச்சிருக்காங்க ப்ரோ. ப்ரோ கண்டுபிடிக்கணும்னா அப்ப கொம்பு வச்சு கண்டுபிடிக்கணும், முன்னாடி நிக்கும் போது கண்டுபிடிக்கணும். கொட்டையை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்ப அவன் கொட்டையை வச்சு கண்டுபிடிக்கிறான். இதான் காட்டு பண்ணி. காட்டு பண்ணியா நம்ம ஊர்ல இருக்கிற சாக்கடை பண்ணியால அடிக்குது இல்ல அவனுக்கு மணக்க மணக்க சென்ட் போட்டு. நல்ல வேலை எனக்கு மூக்கு அடைச்சிருக்கனால ஒண்ணுமே தெரியல. மணக்க சென்ட் போட்டாங்க. வித்தியாசமா இருக்கு. ஓர நம்பர் குட்டி கொஞ்சம் டேய் எப்படி இருக்கு வாழை இல்ல அவங்களுக்கு. ஓகே கொஞ்சம் கேமரா மைக்குல ரெஸ்ட் கொடுத்துட்டு இப்ப முதல்ல பார்க்க வந்தாச்சு. எங்க பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கு. தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குதுங்க. இங்க பாருங்க. அந்த மாதிரி எங்களை சேர்த்து அந்த மாதிரி கவர் பண்ண செத்த மீனை போட்டு விளாசிட்டு நடக்குது. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி மீன் எல்லாம் ஜாலியா உள்ள நடக்குன்னு சொல்லிட்டு. ஐயா என்னது இது? பொழந்துருச்சு. எப்படி கடிச்சதுங்க ஒரு மீன்? நானும் வெஜிடேரியன் தான் நினைச்சேன். பாசி தின்னுட்டு வாழணும். இது ஆமாடா, முட்டை கோசம் சாப்பிடணும்ல இது. அதை பார்த்தா இங்க கடிச்சு விளாசுது. போடு. என்னடா இது? எல்லாம் செத்து போனமா கிடந்தோமே கிடக்காம செல மாதிரி. ஒரு ரியாக்ஷனும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பேசுங்க, செவிட்டு போய் காது கேட்கலன்னு பாரு. அபிலாஷே அவன் செத்துட்டான்டா. அது எல்லாமே ஒரே மாதிரி கிடக்கு பாரு. செத்தது மாதிரி கிடக்கு பாரு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இதே மாதிரி தான் கிடந்து. திருப்பி அது முதல்ல அது உண்மையை செத்துச்சா மேல ஒரு மாதிரி அதுங்களுக்கு வெறுத்து போச்சு வாழ்க்கை ஜோசே.
அது கிடக்கிறது எதுக்கு தெரியுமா? இப்படியே செத்தது மாதிரி கிடக்கும். திடீர்னு எவனாவது உள்ள வந்துட மாட்டானா போட்டு கொதறிடலாம். ஏதாச்சும் இன்னைக்கு ஒரு புடின்னு சொல்லிட்டு போட்டு கொதறிடலாம். அதெல்லாம் நைட் டியூட்டி பார்த்துட்டு தூங்குது ப்ரோ. நல்லா கண்ண முடிதான். அப்படியே வாய் பக்கம் HSL டைனோசர்ஸ். அப்போ இது ஒரு டைனோசர் வகை தான், புரியுதா? நம்ம அந்த காலத்தில் டைனோசர் ஹைட்டாக இருந்துச்சு, இப்போ நம்ம இதை கூண்டுக்குள்ள பிடிச்சி வச்சிருக்கோம், அவ்வளோதான். அப்படியே இருக்கு பாரு, உடம்பு எல்லாம் பாரு. கிராஸ் ஆகும் இது. ஆமா கிராஸ். அது நீ பாத்தீங்கன்னா ஜோசே, நீ படத்துல கிட்ட ஜூம் பண்ணி இந்த பல்லு காட்டணும், ஒரு பல்லு அந்த வாய் சேமா இருக்கும். முதல்ல முகம் மட்டும் கரெக்டா முகம் அப்படி சேமா வாலு வால் பாரு, வால் அதே மாதிரி தான் இருக்கு. டைனோசர் வால் மாதிரி. டைனோசர் வால் வேற, நம்ம காட்சிலா அங்கன்னு வாய் வளர்ந்துட்டு இருக்கு பாரு ஜோசே. அப்பா கொட்டாய் விடுதானா அவன். அது வந்து எதுக்கு அது வாயை திறக்கும்னா, வாயில வந்து வேற அந்த பூச்சி பறையில உட்காந்து வாயில இருக்கிறதோட அழுக்களை எடுக்கும், புரியுதா? அதுக்காண்டி இது வாயை திறந்து இப்படி காமிச்சிட்டே இருக்கும் முதல்ல ரொம்ப நேரம். புது தத்துவமா இருக்கே ப்ரோ. இதெல்லாம் சும்மா அடிக்கடி டிஸ்கவரி சேனல் பார்த்தா சொல்லி தருவானே. சிலை செஞ்சு முதல்ல மாதிரி இவனுங்களாம் ரொம்ப நேரம் பார்த்து இவனை சீனாக்கி விடக்கூடாது, புரியுதா? தேவையில்ல. நம்மளை மதிக்கான நண்பர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பார்க்க வந்திருக்கோம். செத்த பாம்பு மாதிரி கிடக்கும். வந்தவங்கள வாங்கன்னு ஒரு வாரத்தை கூட கூப்பிடல. கூப்பிட்ட உடனே உள்ள போயிருவோமா? வாங்க. 200 பச்சை வச்சுதான் மிச்சம். 200 இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஜுராசிக் பார்க். உண்மையிலே உள்ள சும்மா தான் சொல்லிட்டு இருந்த ஜுராசிக் பார்க் உண்மையில அதே மாதிரி. என்னன்னா ஜுராசிக் வேர்ல்டுல என்ன ஆகும்னா, ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி இந்த மாதிரி தான் மேலே இதில் போய் உளுந்த உடனே நம்மளா உடச்சி உள்ள இருந்து அந்த பறக்கிற டைனோசர் எல்லாம் பறக்கும். அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. HSL அப்படி இருக்கு, மேலே இதே மாதிரி தான் இருக்கும். உள்ள இருக்கிறது தீனி பண்ணார மாதிரிலாம் இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மீனை பிடிச்சதுங்க இப்போ ஆளுக்கு ஒன்று. அப்போ மீன் உள்ள எவ்வளோ கிடக்கும்னு பார்த்துக்க. தேடி ஒரு 100 கிலோ மீனை கொண்டு இறக்கணும் உங்களுக்கு போயிருக்கு மட்டுமே. 1-2 மீனை பிடிச்சிட்டு 1-2 தேடினேங்குது அப்படியே வாயை போட்டு. இவ்வளோ நேரம் சுத்தினதுக்கு 2 பஜ்ஜி அப்படி உள்ள இறக்கும் போது தான்ப்பா அப்படி இனிமையா இருக்கு. வெயிலில் சுத்தினதுக்கு அதுவும் 2 பஜ்ஜி ஒரு பிக் பைட் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன தெம்பா நடையப்பட வேண்டியதான். அமிர்தம் மட்டும் இருக்குங்க சத்தியமா அவ்வளோ டேஸ்ட் ஜோசே. நார்மலாக தின டேஸ்ட் தெரியல. சால்னா கூட முக்கியம். சால்னா தான் அடி டேஸ்ட். அப்படி பசி செம்ம பசி இவ்வளோ நேரம். கேமராமேன் டேஸ்ட்டே பார்க்கலாம் தான். கேமராமேனுக்கு ஒரு பிக் பைட் ஒன்று போயிடலாம். போட் அவ்வளோதான். எப்படி அமிர்தமா இருக்கா எங்க? இப்போ அவன் இனி கேமரா எடுக்க மாட்டான், இனி வீடியோ எடுக்க மாட்டான். கேமராமேன் சொல்லுவான் எங்க வச்சு அப்படி ட்ரெயின் மாதிரி உள்ள போறீங்க. இந்தாங்க இந்த கேமரா லைட்டாக பிடிங்கிங்க அப்படிமா அதுங்க.